ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, விஷ்ணு மற்றும் சிவனின் 3 கதைகளை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது என்ன கதைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவன் தனது வீட்டினை விஷ்ணுவிடம் இழந்த கதை, கஜேந்திரன் என்ற அரக்கனிடமிருந்து விஷ்ணு சிவனை மீட்டெடுக்க உதவிய கதை, விஷ்ணு தன் கண்ணையே சிவனுக்கு அர்ப்பணித்த கதை. இந்த 3 அற்புதமான கதைகளை நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்குமே கொடுத்துருங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பத்ரிநாத் குறித்து ஒரு புராண கதை இருக்குது. இங்கே தான் சிவனும் பார்வதியும் வாழ்ந்தாங்க. இமயமலையில் ஏறக்குறைய 10,000 அடி உயரத்தில் இருக்கும் ஒரு அற்புதமான இடம்தான் அது. ஒரு நாள் நாரதர் விஷ்ணுவிடம் போய் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. என்னது அப்படின்னா, நீங்கள் மனித குலத்திற்கு ஒரு மோசமான உதாரணமாக இருக்கிறீங்க. எப்போதுமே நீங்கள் ஆதிசேஷன் மீது படுத்து கொண்டிருக்கிறீங்க மற்றும் உங்களோட மனைவி லக்ஷ்மி இடைவிடாமல் உங்களுக்கு சேவை செய்தவாறு உங்களை பால்படுத்தி கொள்றீங்க. பூமி மீது இருக்கும் மற்ற உயிர்களுக்கு நீங்கள் ஒரு நல்ல உதாரணம் இல்லை. படைப்பில் உள்ள மற்ற அனைத்து உயிரினங்களுக்காகவும் நீங்கள் பயனுள்ள நோக்கத்துடன் ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொன்னார். இந்த விமர்சனத்திலிருந்து தப்பிக்கிறதுக்கோ தனது மேம்பாட்டிற்கான செயலை செய்கிறதுக்காகவும் அவரது சாதனாவை செய்கிறதுக்கு சரியான இடத்தை தேடியபடி விஷ்ணு இமயமலைகளுக்கு இறங்கி வந்தார். அவர் பத்ரிநாத்தை கண்டறிந்தார். ஒரு அழகான சிறிய வீடு எப்படி இருக்க வேண்டும் என்று நினைத்திருந்தாரோ அதே போல் எல்லா விஷயங்களுடனும் அவரது சாதனாவுக்கான சரியான இடமாக அது இருந்தது. அவர் அந்த வீட்டுக்குள்ளே சென்று பார்த்தாரு. ஆனால் அது சிவனின் இருப்பிடம் என்பதை பிறகுதான் அவர் உணர்ந்தார். மேலும் சிவர் ஆபத்தானவர். அவர் கோபமடைந்தால் உங்களுடையது மட்டுமல்ல, தனது தொண்டையையே வெட்டி கொள்ளும் ஒரு விதமானவர். இவர் மிகவும் ஆபத்தானவர். அதனால் விஷ்ணு தன்னை ஒரு சிறு குழந்தையாக உருமாற்றி கொண்டார். வீட்டின் முன்பாக அமர்ந்தார். வெளியில் சற்று நடப்பதற்காக சென்றிருந்த சிவனும் பார்வதியும் வீடு திரும்பினாங்க. அவங்க திரும்பி வந்தபோது அவர்களது வீட்டு வாயிலில் ஒரு சிறிய குழந்தை அழுது கொண்டிருந்தது. குழந்தை இதயமே வெடிக்கிற அளவுக்கு அழுந்து கொண்டிருப்பதை கண்ட பார்வதியின் தாய்மை உணர்வுகளை மேலெழும்ப அவள் குழந்தைய கையில் எடுக்க விரும்பினாங்க. சிவன் அவளை தடுத்து அந்த குழந்தையை தொடாதே என்றார். பார்வதி, என்ன கொடுமை, நீங்கள் எப்படி இதை கூற முடியும் என்று பதில் சொன்னாங்க. சிவன் கூறினார், இது ஒரு நல்ல குழந்தை இல்லை. அவனாவே நமது வீட்டு வாசலுக்கு ஏன் வந்திருக்கின்றான்? சற்று முன்பு ஒருவரும் இல்லை. குழந்தையின் பெற்றோர்களின் காலடி சுவடுகளும் பனிப்பாதையில் தென்படல. இது ஒரு குழந்தை அல்ல. ஆனால் பார்வதியோ, முடியாது, என்னுள்ளே இருக்கும் தாய் இப்படி குழந்தையை விட்டு செல்ல அனுமதிக்க மாட்டாள் என்று கூறி குழந்தையை வீட்டிற்குள் எடுத்து சென்றாங்க. குழந்தையும் அவளது மடியின் மீது சௌகரியமாக உட்காந்துக்குச்சு. சிவனை மிகவும் களிப்புடன் பார்த்தது. இதன் விளைவை சிவன் அறிந்து கொண்டார். ஆனால் சரி, என்ன நிகழ்கின்றது என்று பார்ப்போம் அப்படின்னு அவர் சொன்னார். பார்வதி குழந்தையை சமாதானப்படுத்தி உணவு ஊட்டி அவங்க வீட்டில் உறங்க செஞ்சுட்டு சிவனுடன் அருகில் உள்ள வெந்நீர் ஊற்றுக்கு நீராட சென்றாங்க. அவங்க திரும்பி வந்தபோது கதவுகள் உள்ளே இருந்து பூட்டப்பட்டிருக்கிறத கண்டாங்க. பார்வதி திகைத்து விட்டாங்க. கதவை யார் பூட்டியுள்ளது அப்படின்னு சிவன் கூறினார். இந்த குழந்தை எடுக்காதே என்று நான் உன்னிடம் கூறினேன். நீ குழந்தையை வீட்டிற்குள் கொண்டு வந்தாய். இப்பொழுது அவன் கதவை பூட்டிவிட்டான். பார்வதி, நாம் என்ன செய்வது என்று கேட்டார். சிவனுக்கு 2 தேர்வு இருந்தது. முதலாவது, அவருக்கு முன்னால் இருந்த அனைத்தையும் எரிச்சு விடுறது. மற்றொன்று, வேறு வழியை கண்டுபிடித்து சென்று விடுவது. ஆகவே அவர் கூறினார், நாம் வேறெங்காவது செல்லலாம். ஏனென்றால் இது உன் அன்புக்குரிய குழந்தை, என்னால் அதை தொட முடியாது அப்படின்னு சிவன் சொன்னார். இப்படிப்பட்ட சிவன் அவரது வீட்டை தொலைச்சிட்டு சிவனும் பார்வதியும் சட்டவிரோதமான வேற்று கிரகவாசிகளாக ஆகிவிட்டாங்க. அவங்க வாழ்வதற்கான ஒரு நல்ல இடத்திற்காக சுற்றி தேடி அலைஞ்சாங்க. கேதார்நாத்தில் குடியேறினாங்க. அவங்களுக்கு இது நிகழும் அப்படின்னு அவங்களுக்கு தெரியாதா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நீங்கள் பல விஷயங்களை அறிந்திருக்கலாம். இருப்பினும் அவை நிகழ்கிறதுக்கு நீங்கள் அனுமதிக்கிறீங்க. இதுதான்
முதல் கதை சிவன் விஷ்ணுவிடம் தனது வீட்டை இழந்த கதை. இரண்டாவது கதையை நம்ம அடுத்த பதிவில் பார்க்கலாம். இது வரைக்கும் பொறுமையாக வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.